நாங்க இப்ப உறுதியான உடன்படிக்கை பண்றோம் ஆண்டவரே. நாங்க அதை எழுதி வைக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பிரபுக்கள், எங்கள் லேவியர்கள் ஆசல முத்திரை போடுவோம். இனி நாங்கள் கீழ்ப்படிவோம். அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அடைக்கலமானவரே, படைகளின் ஆண்டவரே. அடைக்கலமானவரே, படைகளின் ஆண்டவரே. இடுக்கண் வேளையிலே ஏற்ற துணை நீரே. இடுக்கண் வேளையிலே ஏற்ற துணை நீரே. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நெகேமியா 9ஆம் அதிகாரம். இப்போ வந்த உடனே வசனத்தை வாசிச்சிருக்காங்க, சந்தோஷமா இருங்கன்ட்டாங்க. இது அதாவது என்னன்னா, ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாமே அதுக்கு அடுத்தடுத்த நாள் நடந்தது போல இல்லை. இந்த 7 நாளைக்குள் நடந்தது தான். அப்படி அவங்க பார்க்குறோம். அந்த மாதம் 24ஆம் தேதி. அப்போ என்னன்னா 15ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி இவங்க கூடி வந்திருக்கிறாங்க. பொதுவாக அந்த இது நடக்கும், நம்ம அந்த பண்டிகை நடக்கும் 7 நாள். அப்போ அந்த 7ஆம் மாதம் நடக்கிற சம்பவங்கள். அப்போ 24ஆம் தேதி அப்போ என்ன செய்யறாங்க, ஒரு ஜெபம் பண்ணுறாங்க. அப்போ எல்லாரும் ரெட்டுடுத்தி தங்களுடைய புழுதியை போட்டு கொண்டு எல்லாரும் திரும்ப வராங்க, ஜெபத்துக்காக வராங்க. அன்னைக்கு சந்தோஷமா அனுப்பிட்டார். அப்புறம் எல்லாரும் வந்த உடனே இதுல மறு ஜாதியாரை எல்லாம் விட்டு பிரிந்து வந்து நின்று தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டாங்க. அப்ப நாங்க தப்பு செஞ்சிட்டோம், அதனால எங்களுக்கு தண்டனை வந்துச்சு. மறுபடியும் தப்பு செஞ்சு தண்டனை அனுபவிக்க கூடாது. அதான் அதனுடைய இது. நம்ம ஆண்டு தப்பு பண்ணோம், ஆண்டு அந்த அந்த காலங்களில் நம்ம தவறு செஞ்சோம், கர்த்தர் நமக்கு தண்டனை கொடுத்தாரு. நம்ம தண்டனைக்காக ஆண்டுகிட்ட ஜெபம் பண்ணோம், கர்த்தர் மறுபடியும் தண்டனை விடுவிக்க ஒரு ரட்சகனை கொடுத்தாரு. ஆனால் நமக்கு கொஞ்சம் நம்ம நல்லா ஆன உடனே, கொஞ்சம் நமக்கு லகு உண்டான உடனே, கொஞ்சம் இளைப்பாறுதல் கிடைச்ச உடனே, கொஞ்சம் ஒரு ஆசீர்வாதம் வந்த உடனே மறுபடியும் நாம கெடுத்துக்கொண்டு ஸ்தோத்திரம் நம்ம என்ன செஞ்சிட்டோம், நம்மளை மறுபடியும் பாவம் செய்ய போய் இப்படி ஒரு தொடர்ச்சி வந்தது. கடைசியாக கர்த்தர் அவங்களுக்கு பெரிய தண்டனையாக இந்த எருசலேமை விட்டே அவங்களை என்ன செய்யிட்டாரு, வேறு இடத்திற்கு பாபிலோனுக்கு சிறையாக நாடு கடத்தப்பட்டாங்க. அங்கே போய் இப்போ மனம் திருப்பி நினைச்சிருக்காங்க. தானியேலின் ஜெபம், அப்புறம் எஸ்ராவின் ஜெபம், இப்போ நெகேமியாவின் ஜெபம். அப்போ இங்கே என்ன செய்கிறாங்க, இவங்க என்ன செய்கிறாங்கன்னா பாவங்களா இருக்கிறாங்க. அங்கே 9:3 பார்க்குறோம், அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையில் நிற்கிறாங்க. ஒரு ஜாமம் மட்டும், ஒரு ஜாமம் அப்படின்னு சொன்னா 3 மணி நேரம் அப்படிங்கிறாங்க. ஒரு ஜாமம் மட்டும் தேவனுடைய கர்த்தர் நியாயப்பிரமாணத்தை வாசிப்பாங்களா. அப்புறம் ஒரு ஜாமம் மட்டும் பாவ அறிக்கையை பண்ணி தங்கள் தேவனை பணிந்து கொள்ள, ஆராதனையும் பாவ அறிக்கையும் ஆராதனையும். ஒரு ஜாமம் வேத வசனத்தை வாசிப்பாங்க, அந்த வசனத்தின் அடிப்படையில் ஜெபம் பண்ணுவாங்க, அப்புறம் பாவரிக்கை பண்ணுவாங்க, ஆராதனை செய்வாங்க. இப்படி மாறி 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 மாறி. அப்போ யாரெல்லாம்னா இந்த பேர்லாம் சொல்லப்பட்டிருக்கு. யெசுவா, பானி, கத்மியல், செப்பனியா, புன்னி, செரேபியா, பானி, கெனானி,
லேவியுடைய படிகள் மேல நின்று தங்கள் தேவனாய் கர்த்தரை நோக்கி மகா சத்தமாய் லேவியர்கள் அழுது ஜெபம் பண்றாங்க. அப்போ எல்லாரும் என்ன ஜனங்களை பார்த்து பாருங்க, லேவியரான யெசுவா, கத்மியேல், பானி, ஆசாப்னேயா, செரபியா, ஒதியா, செபனியா, பெத்தகியா, எல்லாரும் ஜனங்களை பார்த்துன்னு அர்த்தம். ஒன்று போல அங்கங்க அவங்க நின்று ஒருத்தர் சொல்ல எடுத்து சொல்றாங்க, நீங்க எழுந்திருந்து அனாதியாய் என்றென்றைக்கும் இருக்கிற உங்கள் தேவனாய் கர்த்தரை ஸ்தோத்திரிங்கள்னு சொல்லி கர்த்தரை நோக்கி, எந்த ஸ்துதி ஸ்தோத்திரத்துக்கு மேலான நம்முடைய மகிமையுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீர் ஒருவரே கர்த்தர். நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவருடைய சர்வசேனைகளையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவையில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். அவைகளெல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்கிறது. ஆராதிக்கிறார். வானங்களையும் அதில் சேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். சமுத்திரமும் அதில் உள்ளவைகளும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே. அந்த பாடி கர்த்தரை ஆராதிச்சு அப்படியே துவக்கிறார். 7ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். அந்த ஊருன்னு கல்வி அந்த பழைய கதையெல்லாம் சொல்றார். ஆபிரகாம்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் அவர் சொல்லிட்டு இருக்கார். ஆபிரகாமை தெரிஞ்சுக்கிட்டாரு ஆண்டவர். அப்புறம் அதுக்கப்புறம் அவன் இருதயத்தை உண்மையில தான் கண்டாரு. அதனால இந்த கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெர்சியர், எபூசியர், கிர்காசியர் அவங்களுடைய இடத்தை சொந்தமா கொடுக்கும்படி உடன்படிக்கை பண்ணாரு. வார்த்தையை நிறைவேற்றினாரு. அவர் நீதி உள்ளவர், ஒருவரே கர்த்தர். அப்புறம் எகிப்துக்கு போனாங்க. எகிப்துல சிறுமையை அனுபவித்தாங்க. அதை கண்டு சமுத்திரத்துல கூப்பிட்டாங்க. கேட்டாரு. சமுத்திரத்தை 2ஆய் பிரித்தார். பார்வோனிடத்திலையும் அவன் ஜனங்களிடத்திலையும் கர்த்தர் அற்புதங்களை செய்தார். 10 வாதைகளை அனுப்பினார். அவர்களை கர்த்தர் கீழ் அடக்கினார். அவங்க சமுத்திரத்துல அவங்க போட்டு என்ன செய்தாரு? ஆண்டவர்களை மூடி போட்டார். பகல்ல மேக சம்பத்தினால், அக்கினி சம்பத்தினால் 40 வருஷம் என்ன செஞ்சாரு? அந்த வனாந்திர இதெல்லாம் ஞாபகப்படுத்துறாரு. நம்ம வாழ்க்கையிலேயே அப்பப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசுல எப்படி இருந்தாலும் கொஞ்சமாவது நினைச்சு பார்க்கணும். நினைச்சு பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஒன்றுமில்லாம இருந்த என்னை நான் மறந்தே போகக்கூடாது. அல்லேலூயா. நான் ஒரு நாள் என் சிறுமையை நான் மறக்கவே மாட்டேன். என் சிறுமையில் என்னை சந்தித்த தேவனை நான் மறக்க மாட்டேன். அல்லேலூயா. என் அழுகையின் பள்ளத்தாக்குகளை நான் மறக்க மாட்டேன். என் உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்குகளை நான் மறக்க மாட்டேன். என் கண்ணீரின் பள்ளத்தாக்கை, கண்ணீரின் பள்ளத்தாக்கை நான் மறக்க மாட்டேன். என்னுடைய சோதனையின் பள்ளத்தாக்கை நான் மறக்க மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கை நான் மறக்க மாட்டேன் சொல்றாரு. அப்பத்தை கொடுத்ததை ஞாபகப்படுத்துறாரு. கண்மலையின் தண்ணீர் கொடுத்ததை ஞாபகப்படுத்துறாரு. எல்லாம் எழுதி வச்சிருக்குது. அங்கே உபாம புஸ்தகத்துல இருக்குது. ஆனாலும் கழுத்தை கடினப்படுத்தினாங்க. செவி கூடாம போனாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் அற்புதங்களை நினையாம போனாங்க. திரும்ப அடிமைத்தனத்தை திரும்பும்படி கலகம் பண்ணாங்க. ஒரு தலைவனை ஏற்படுத்தி திரும்ப இங்க போறாங்க, எகிப்துக்கே போறோம்னு சொன்னாங்க. ஆனாலும் அந்த 17ஆம் வசனம், வெகுவாய் மன்னிக்கிறவர், ஆனாலும் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மகா கிருபை உள்ள தேவனாய் கர்த்தர் கைவிடவில்லை. அவர் சொன்னதை கைவிடல. இவ்வளவு பண்ணியும் அவர் விடல. பாருங்க, பார்ப்பிக்கப்பட்ட கண்ணுக்குட்டியை தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதான் எகிப்து கொண்டு வந்த தெய்வம்ட்டாங்க. எவ்வளவு கோபம் ஆண்டவர் கொண்டு இருக்குல்ல. ஆனாலும் மிகுந்த மன உருக்கத்தின்படி 19ஆம் வசனம், வனாந்திரத்துல கைவிடலையா. அந்த மேக சம்பமும் அந்த அக்கினி சம்பமும் விலகவே இல்லை. இவங்க என்ன தப்பு பண்ணாலும் பாவம் பண்ணாலும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையிலையும் உடன்படிக்கையிலும் உண்மையுள்ளவராகவே இருந்து வந்தார். அவளுக்கு அறிவை உணர்த்த நல்ல ஆவியை கட்டளையிட்டீர், வாய்க்கு மன்னாவை தந்தீர், தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தீர். 40 வருஷமா பராமரித்தார். 21ஆம் வசனம் சொல்லுது, வஸ்திரம் பழமையா போலையா, கால் வீங்கலையா. 40 வருஷம் நடந்தவங்களுக்கு கால் வீங்கலையா. என்ன அழகா சொல்றாரு பாருங்க. அது மாத்திரம் இல்ல, சத்துருக்குள்ளதான தேசங்கள் எல்லாம் அவங்களுக்கு சொந்தமா கொடுத்தாரா. ஆண்டவர் அவங்களுக்காக யுத்தம் பண்ணாராம். அவங்களை வானத்து நட்சத்திரங்கள் மாதிரி பெருக பண்ணாராம். இவங்களுக்காக கானானிய ராஜாக்கள் எல்லாம் அவங்க முன்னால தாழ்த்தினாராம். இவங்க விரும்பின மாதிரி இவங்க யுத்தம் பண்றதுக்கு ஆண்டவர் வழி காட்டினாராம். இவங்க செய்தாங்களாம். 25ஆம் வசனத்துல செழுமையான பூமியை தந்தாங்களாம். வெட்டாத துறவுகளையும்
ஆமா, இவங்க பிரயாசப்படாத ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தர் தந்தாராம். இவங்க கட்டாத வீடு, இவங்க பிரயாசப்பட்டு வெட்டாத துறவுகளை எல்லாம் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தாராம். ஆமா, இவங்க உண்டாக்காத ஒளிவத்தோப்பு, இவங்க பாடுபடாத கனி விருட்சங்களை சுதந்திரித்து புசித்து திருப்தி கொழுத்து அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. கொழுத்து. சில நேரங்களில் கொஞ்சம் வயிறுலாம் என்னால் ஆரம்ப நாட்களில் இந்த வறுமை நிமித்தமாக வறுமை பார்த்து இப்போ பாச சொல்லுவேன், மூஞ்சில வறுமை கோடு தெரியுதுடா அப்படிம்பார். மூஞ்சில வறுமை கோடு இருக்குடாம்பார். அந்த வறுமை கோடுகள் அழிஞ்சது. நம்ம முகத்துலையும் கன்னத்துலையும் வயிற்றுலையும் இருந்த பள்ளங்கள் எல்லாம் மேடாச்சு. பள்ளங்கள் எல்லாம் மேடாச்சு. செல்வமா வாழ்ந்தோம். அப்பந்தான் 26 கீழ்ப்படியாமை வருது. நம்ம உடம்புல இருக்கிற பள்ளங்கள் எல்லாம் மேடாகுது. ஸ்தோத்திரம். வறுமை கோடுகளை கர்த்தர் அழிக்கிறாரு. உன் முகத்துல செழிப்பை தர்றாரு. உன் முகத்தை கிருபையாக்குறாரு. உன் முகத்தை பிரகாசிக்க பண்றாரு. அந்த நேரத்துல நமக்கு என்ன வந்துருதுன்னா, நல்லா புசிக்கிறோம், நல்லா திருப்தியா இருக்கிறோம், கொழுப்பு வந்துருது. வசனம் சொல்லு, நானா சொல்ல 25 வருஷம் கொழுத்துன்னு இருக்கு. செல்வமா வாழ்ந்தாங்க. செல்வம்னு சொல்லும்போது என்னன்னா, அந்த வார்த்தை வந்து எப்படி இருக்குன்னா, இஷ்டத்துக்கு வாழ்ந்தாங்க. ரொம்ப தாராளமா செலவழிச்சாங்க, தாராளமா வாழ்ந்தாங்க. ஆனாலும் அதுல ஒண்ணும் தப்பு இல்லை, மறந்துட்டு போ. ஆனாலும் கீழ்ப்படியாம போனாங்க. கீழ்ப்படியாது மட்டும் இல்ல, கலகம் பண்ணாங்க. கலகம் பண்ணது மட்டும் இல்ல, நியாயப்பிரமாணத்தை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. தூக்கி எறிஞ்சது மட்டும் இல்ல, ஆண்டவர் அதை தப்புப்பா, நீ திருந்தணும்னு சொல்லி தீர்க்கதரிசியில கொண்டு கடிந்து கொண்ட போது தீர்க்கதரிசியில கொண்டு போட்டாங்க. என்ன செஞ்சாங்களா? கீழ்ப்படியாம போனாங்க. அதுக்கப்புறம் கலகம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் வாசிக்கிறத நிறுத்திட்டாங்க. ஏன்னா ஆவியா வாசிக்கும் போதெல்லாம் வசனம் குத்துது. வசனத்தை வாசிக்க நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் தீர்க்கதரிசியில கொண்டு எச்சரித்தாங்க. அந்த எச்சரிப்பையும் மீறி அந்த எச்சரித்தவர்களையே பகைச்சுக்கிட்டாங்க. முடிஞ்ச கொன்னும் போட்டாங்க. அவங்க வாழ்க்கையில இருந்து அவங்க அகற்றி விட்டாங்க. 5வது கோபம், பெரிய அக்கிரமங்களை செஞ்சுட்டாங்க. அதனால வேற வழி இல்லாம ஆண்டவர் 27ல சத்துருக்கள் கையில ஒப்பு கொடுத்தாங்க. நெருக்க அனுபவிக்கும் போது அவங்க கூப்பிடுறாங்க, ஐயா அவங்களை மன்னி ஆண்டவரே பண்ணுறாங்க. அப்பவும் கர்த்தர் கேட்டு மிகுந்த இரக்கத்தினாலே அவர்களை விடுவித்து ஒரு ரட்சகனை, ஓத்தேனியேல், அந்த கிதியோனு, தெபோரால், சிம்சோன், இந்த ஆட்கள் எல்லாம் ஆண்டு நினைச்சார். எப்தா, இவங்களெல்லாம் ஆண்டு அனுப்பி அவங்களை விடுதலை ஆக்கினார். ஆனாலும் 28 இளைப்பாறுதல் உண்டான போதோ மறுபடியும் பொல்லாப்பு செய்ய தொடங்கினார். ஆனாலும் கர்த்தர் அவங்க மனம் திரும்பின போது கர்த்தர் அவளை மறுபடியும் மன்னித்தார். அநேகம் தரம் விடுதலை ஆக்கி விட்டார். 29ல நியாயப்பிரமாணம் திரும்ப அவளை திடதாட்சியா வாங்க, வசனத்துக்கு வாங்க திருப்பினீரு. ஆனாலும் அவங்க அகங்காரம், முதல்ல கொழுப்புன்னு சொல்லப்பட்டுச்சு. இப்ப என்ன வருது? கீழ்ப்படியாம போனாங்கன்னு, கலகம்னது, வசனத்தை வாசிக்க நிறுத்தினாங்க, நாங்க தீர்க்கதரிசி பகைச்சாங்கன்னது பெரிய. இப்ப அகங்காரம் வேற வந்துருச்சு. அகங்காரம், நீ எப்படி என்ன சொல்ல முடியும்? அகங்காரம் எதிர்த்து நிற்கிற ஒன்று அகங்காரம். அப்புறம் கற்பனைகள் செவி கொடாம கீழ்ப்படிந்து நடக்கிற மனுஷன், ஆமா, உங்களுடைய நீதி நியாயங்களுக்கு விரோதமா பாவம் செய்து தங்கள் தோலை முரட்டுத்தனமா விளக்கி செவி கொடாமல் கழுத்தை கடினப்படுத்தினான். முரட்டுத்தனம்னா பாருங்களேன், அகங்காரமா நடந்தாங்க. கீழ்ப்படிந்து நடக்கிறதான மனுஷனுக்கு விரோதமா பாவம் செஞ்சாங்க. கர்த்தருக்கு விரோதமா, கர்த்தருக்கு நீதி நியாயம் செஞ்சு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறவங்க, அவங்க கற்பனைகளுக்கு, உம்முடைய கற்பனைகளுக்கு செவி கொடாமல் கீழ்ப்படிந்து நடக்கிற மனுஷன் செய்து பிழைக்கிற உடைய நீதி நியாயங்களுக்கு விரோதமாய் பாவம் செஞ்சாங்க. தேவனுடைய மனிதர்களை பகைச்சாங்க, முரட்டுத்தனமா எதிர்த்தாங்க, கழுத்தை கடினப்படுத்தினாங்க, வணங்கா கழுத்து. அநேக வருஷமா பொறுமையா இருந்தார். ஆவிய தீர்க்கதரிசியை கொண்டு திடசாட்சியாய் கடிந்து கொண்டு, ஆனாலும் அவர்கள் பாருங்க, தேவன் ஒரு போதுமான அளவு கர்த்தர் எச்சரிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மலையிலிருந்து ஒரு மலை பிரதேசத்துக்கு போயிட்டு திரும்ப கீழே வரும்போது ஒரு இடத்துல நான் வாசித்த வாசகம், கீழே இறங்கிட்டு வரும்போது அந்த சைட்ல ஒரு பெரிய போர்டு வச்சிருக்காங்க, போதுமான அளவு உங்களை எச்சரித்து விட்டோம், மெதுவாக போங்கள், வளைவில் முந்தாதீர்கள், மெதுவாக போங்கள், வளைவில் முந்தாதீர்கள். ஆமா, மேலே வரும் வாகனங்களுக்கு இடம் கொடுங்கள், சீக்கிரமாய் புறப்பட்டு போங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு வார்த்தை இருக்குது. ஒரு போர்டு வச்சிருந்தாங்க, நான் வாசல் போர்டு. ஆமா, அது என்னன்னா, போதுமான அளவு உங்களை எச்சரித்து விட்டோம், இனி நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி. போதுமான அவ்வளவு சொன்னார். அந்நிய தேசம் ஜனங்கள் கையில ஒப்பு கொடுத்தார். 31 சொல்லுது, ஆயிலும்
அல்லேலூயா. இப்படி ஒரு கிருபையுள்ள தேவனை பார்த்ததே இல்லை. கிருபையில் ஒப்பற்றவர், மன்னிப்பதில் ஒப்பற்றவர், இரக்கங்களின் சிகரமே அவர்தான். மிகுந்த இரக்கங்களின்படி அவளை நிர்மூலமாக்கல, அவளை கைவிடல. நீ கிருபை உள்ளவர், நீர் இரக்கம் உள்ளவர். இப்போ தைரியமா ஜெபம் பண்றார். இப்போதும் உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற வல்லமையும் பயங்கரமுள்ள மகா தேவனாய் எங்கள் தேவனே சத்தம் போட்டு ஜெபம் பண்றார். அசீரியா ராஜாக்கள் நாட்கள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் எங்களுக்கு, எங்கள் ராஜாக்களுக்கு, எங்கள் பிரபுக்களுக்கு, எங்கள் ஆசாரியர்களுக்கு, எங்கள் தீர்க்கதரிசிகளுக்கு, எங்கள் பிதாக்களுக்கு, உடைய ஜனங்கள் அனைவருக்கும் நேரிட்ட சகல வருத்தமும் கும்பாய் அற்பமாய் காணப்படாதிருப்ப. போதும் ஆண்டவரே, போதுமான அளவு அவங்க தண்டனை அனுபவிச்சுட்டாங்க அப்பா. போதுமான அளவு அவங்க நொறுக்கப்பட்டுட்டாங்க ஆண்டவரே. போதுமான அளவு அவங்க உடைக்கப்பட்டுட்டாங்கப்பா. ஆனாலும் எங்களுக்கு நேரிட பண்ண இந்த எல்லாவற்றிலையும் நாங்கள், நீங்க தான் நீதி உள்ளவர், இதற்கு நாங்க தகுதி உள்ளவங்க தான்ப்பா. இவ்வளவு தண்டனையும் எங்களால தான் வந்துச்சப்பா. எங்களுடைய அறியாமை, எங்களுடைய கவலையினம், எங்களுடைய அஜாக்கிரதை, எங்களுடைய கீழ்ப்படியாமை, எங்களுடைய முரட்டாட்டுத்தனம், எங்களுடையதான கொழுப்புப்பா. 34ஆம் வசனம். எங்கள் ராஜாக்கள், எங்கள் பிரபுக்களும், எங்கள் ஆசாரிலும், எங்கள் பிதாக்களும் உம்முடைய நியாயப்பிரமாணப்படி செய்யாமலும், உம்முடைய கற்பனைகளையும் நீர் அவர்களை கடிந்து கொண்ட உம்முடைய சாட்சியையும் கவனியாமல் போனாங்கப்பா. உங்க வார்த்தைகளை விட்டுட்டாங்க ஆண்டவரே. அவர்கள் தங்கள் ராஜ்யத்திலையும் நீங்க அவங்களுக்கு கொடுத்த உங்களுடைய பெரிய தயையிலும், நீங்க அவங்களுக்கு முன்பாக திறந்து வைத்த விசாலமும் செழிப்பான தேசத்திலும் உமக்கு ஊழியம் செய்யாமலும், உமக்கு கீழ்ப்படியாமலும் துர்க்கர்மங்களை கர்மத்தை செஞ்சாங்கய்யா. சொல்றேன் அதே வார்த்தை, துர்க்கர்மங்களை விட்டு திரும்பாமலும் போனாங்களா. இதோ இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளா இருக்கிறோம்ப்பா. இவங்க வந்துட்டாங்க, சர்ச்சை கட்டிட்டாங்க, ஆலயம் கட்டப்பட்டாச்சு, காம்பவுண்டல் போட்டாச்சு, அலங்கம் கட்டியாச்சு. ஆனாலும் வீடு கட்டப்படல, அடிமைகளா இருக்கிறோம்ப்பா. இது எங்க பலனை, எங்க நன்மையை அனுபவிக்கும்படி நீர் எங்களுக்கு பிதாக்கு கொடுத்த தேசத்துல நாங்கள் அடிமைகளா இருக்கிறோம். நன்மையை அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம், நன்மை இல்லப்பா. எங்க வருமானம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். எங்க வருமானம் எங்க பாவங்கள் நிமித்தம், கடந்த நாள்ல செஞ்ச பாவத்து நிமித்தம் இப்பவும் போய் தேவையில்லாம பாவங்களை கட்டிக்கிட்டோம்ப்பா. எங்க மேல வைத்த எங்க ராஜாக்களுக்கு திரளா போகுது. நாங்க கட்டினதான எங்க பணம் எல்லாம், ஆமா, மெடிக்கல் செலவுக்கு போகுது. பணம் எல்லாம் கடனா வட்டியா போகுது. எங்க கடன், எங்களுடைய பணம் சம்பாதிக்கிறதெல்லாம் வட்டியா போகுது. ஆமா, ஸ்தோத்திரம். மெடிக்கல் செலவுக்கு, மருத்துவ செலவுக்கு போகுது. எங்க பணம் எல்லாம் பழுது பார்க்கறதுக்குன்னே வீணா போகுதப்பா. எங்களுக்கு மேல இருக்கிறவங்க இஷ்டமானபடியெல்லாம் எங்களை சர்றங்களை, எங்கள் மிருகஜீவங்களை ஆளுகிறாங்க. மகா இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறோம். சொல்லிட்டு சொல்றாங்க 32 வசனம், இவையெல்லாம் இப்படி எழுதியிருக்கிறபடியால் நாங்க இப்ப உறுதியான உடன்படிக்கை பண்றோம் ஆண்டவரே. நாங்க அதை எழுதி வைக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பிரபுக்கள், எங்கள் லேவியர், எங்கள் ஆசாரியர்கள் முத்திரை போடுவாங்க. இனி நாங்கள் கீழ்ப்படிவோம், இனி நாங்கள் உமக்கு ஊழியம் செய்வோம், இனி உம்மை நாங்கள் சேவிப்போம், உம்மை விட்டு நாங்கள் பின் வாங்க மாட்டோம், உம்முடைய உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ண மாட்டோம், உம்மையே நாங்கள் பின்பற்றுவோம். எங்கள் முழு இருதயத்தோடு, எங்கள் முழு ஆத்மாவோடு, எங்கள் முழு பலத்தோடும் உம்மிடத்திலே நாங்கள் அன்பு கூறுவோம். ஆமென், ஆமென். God bless you.